திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி செந்துறை ஊராட்சி கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய இந்த 50 குடியிருப்பு மக்களுக்கு அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய குடிநீர் வசதியோ, தெருவிளக்கு வசதியோ, சாலை வசதியோ செய்து தராமல் சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக இதே நிலைமை தான் நீடித்து வருகிறது. இவர்கள் தங்கள் குடிநீர் தேவைக்காக தாங்களே ஒரு 5 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு போர்வெல்களை அமைத்து அதுபோன்று தங்கள் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டாலும் கூட சாலை வசதி என்று ஒன்று இல்லாததனால் பள்ளி மாணவர்களோ இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களோ சென்று வருவதற்கு மிகவும் சிரமத்தை சந்திக்கிறாங்க அப்படின்றத ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தாங்க. இதனை பார்வையிட்டு நம்ம நேரடியாக சந்தித்து மக்களோட குறைகளை எல்லாத்தையும் கேட்டிருந்தோம். ஏன் இது சம்மந்தமாக அதிகாரிகள் இடத்துல மனு கொடுக்கலையாங்கன்னா, ஏன் தலைவரோ, கவுன்சிலரோ, சேர்மனோ, எம்எல்ஏ எல்லார் இடத்திலும் முன்னாள் மந்திரியாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் இடத்துல கூட மனு கொடுத்திருக்கோம், எந்தவித பயனும் இல்லை, இந்த செய்து தருகிறோம் சொல்வார்களே தவிர இதுவரை செய்து கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தை நம்மளிடத்தில் தெரிவித்தார்கள். உங்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் அண்ணன் செல்வகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நிச்சயம் அரசிடம் போராடி பெற்றுக் கொடுப்போம் என்ற வாக்குறுதியை அந்த மக்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றோம். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது தண்ணி வசதியனாலும் செஞ்சு கொடுத்துக்கலாமா இல்லையா? இது வந்து பெரிய ப்ராசஸ். 2 மாதம் 3 மாதம் ஆகணும். தண்ணின்றது ஒரு 1 லட்ச ரூபா பண்ணுறதுக்குன்னா ஒரு சிண்டெக்ஸ் டேங்கை வச்சு இருட்டு அடிமைப்பே கட்டி கூட ஒரு பைப்பை போட்டு டேங்கை வச்சுருக்கலாம். டேங்க் வாங்கினாலே 5000 ரூபா தான். ஒரு பைப் வாங்கி போட்டோம்னா நம்மளே போடணும்னு சொல்ல ஒரு 10,000 ரூபாவில் போட்டுடலான்னு. அதை கூட செய்கிறதுக்கு மனம் இல்லாத ஆட்களுங்க இன்னைக்கு வந்து கட்சியாக இருக்காங்க. எல்லா கட்சியும் அதிகாரிகள்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். ஏன் தெரிஞ்சுங்க, நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கவுன்சில் தலைவர்லாம் என்ன வேணால் மனு அப்படி வாங்கிட்டு இப்படி தூக்கி போட்டுருவேன். ஆனால் அதிகாரி வந்து அப்படி தூக்கி போட முடியாது. வந்து நம்ம ஒரு மனு கொடுத்து பதிவு பண்ணி தகுந்த விளக்கத்தை 15 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள கொடுக்கணும். அது சாத்தியம் இல்லை. இல்லை கலா ஆய்வு பண்ணணும் அதிகாரிகள் வந்து ஆர்ஐயோ, இங்கே இருக்க கிளர்க்கோ, விஓஓ இவங்கெல்லாம் வந்து ரெவன்யூவில் இருக்கா, தனியாரில் இருக்கா, இல்லை புறம்போக்கில் இருக்கா, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி முதற்கட்ட ஆய்வில் இறங்குனாங்கன்னா நம்ம அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் சொல்லி போக வேண்டியது. நம்ம 1 வார காலம் டைம் கொடுக்கலாம். அப்படி இல்லை, நம்ம 1 வாரத்தில் நமக்கு எதுவும் செய்யலை, முன்னெடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சொல்கிற மாதிரி அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நம்ம இருந்து மட்டும்